வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகில் உள்ள வட்டமலை முருகன் கோவிலுக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, வட்டமலை முருகன் கோவிலுக்கு கட்டாகிற இடத்துல, அதாவது காங்கயத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் கோயிலுக்கு கட்டாகிற இடத்துல தாங்க இப்போ நாம் இருக்கிறோம். பாருங்கள், இங்கிருந்து தான் நாம் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இதான் இங்கிருந்து பார்த்தாலே நேராக தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க வட்டமலை முருகன் திருக்கோயில், அதாவது வட்டமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலுங்க. இது தாங்க வட்டமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயில். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். அப்படியே நாம் இந்த கோயிலுக்கு முன்பக்கம் போகிறதுக்கு போயிட்டுருக்குறேங்க. பாருங்கள், இந்த கோயில் மேற்கு திசை நோக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் கோயிலோட முன்பகுதிக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம கோயிலோட முன்பகுதிக்கு வந்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நாம் கோயிலோட முன்பகுதிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இது தாங்க நம்ம முத்துக்குமார சுவாமி கோயிலுங்க. இது பார்த்திங்கன்னா வட்டமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இந்த இடம் காங்கயத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தோம்னா கோயில் நல்லா தெரியுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2 வழிகள் இருக்குதுங்க. படிக்கட்டு வழியாகவும் போகலாம். அதுபோக அந்த படிக்கட்டை ஒட்டியே ஒரு காங்கிரீட் ரோடு ஒன்று போட்டிருக்குறாங்க. அந்த காங்கிரீட் ரோடு வழியாக போனோம்னா நாம் மேலே கோயிலுக்கு போய்க்கலாம். இதில் காருமே வரும். கார் வந்தாலும் கூட நீங்கள் காரெல்லாம் கீழே நிறுத்திட்டு படிக்கட்டில் வந்துக்கிறதே பெட்டருங்க. ஏன்னா மேலே வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு 2-3 கார் நிறுத்தலாங்கிற அளவில் தான் இடம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீலரில் வந்தால் மேலே வந்துக்கலாங்க. அப்புறம் கார் வரப்போ எதிர் திசையில் வரும்போது கார் விலகிறதுக்கு இடம் இருக்காமல் போயிடு. அதனால் காரில் வரவங்க நம்ம கீழேயே நிறுத்திக்கலாங்க. அவ்வளோ ஒன்றும் படிகளெல்லாம் அதிகமாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 படிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே கீழேயே வண்டி நிறுத்திட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நாம் கோயிலோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயில் சாத்தி இருந்தது. எப்போ திறப்பாங்கன்னு கேட்குறதுக்கு கூட இங்கே தமிழ் ஆளுகள் யாருமே இல்லை. இங்கே ஹிந்திக்காரர் தான் வேலை செஞ்சுட்டு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்தவங்களா என்னென்னு தெரியல. ஒரு 7-8 பசங்களுக்கு மேலே இங்கே இருந்தாங்க. அவங்க பாஷை நம்மளுக்கு புரியாது, நம்ம பாஷை அவங்களுக்கு புரியாது. அதனால் நாம் போனோமா வீடியோ எடுத்துமான்ட்டு வந்துட்டோம். பாருங்கள், கோயிலோட கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கோயில் சாத்தி இருந்ததுனால உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்க முடியல. கோயிலுங்க முன்னாடியே கரடு கம்பம். நாம் வண்டியில் வந்துட்டோம், 2 வீலரில் மேலே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே படிக்கட்டும் இருக்குதுங்க. படிக்கட்டு வழியாக வந்துக்கலாம். படிக்கட்டு ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை. நாம் படிக்கட்டை நோக்கி தான் போக போகிறோம். முன்னாடி மயில் வாகனம், கரடு கம்பம் எல்லாமே இருக்குதுங்க. பாருங்க, இதுதாங்க வட்டமலை முருகன் கோவிலோட முன்புற பகுதி. இந்த இடத்துல சினிமா படங்களெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஷாருக் கான் நடித்த படம் எடுத்திருக்கிறாங்க, சாம் நடித்த படம் எடுத்திருக்கிறாங்க, சரத்குமார் நடித்த படம் எடுத்திருக்கிறாங்க, சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம் எடுத்திருக்கிறாங்க.
பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறை வந்து பார்த்துட்டு போகணும். ஏன்னா கடவுள் அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், படிக்கட்டு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு தாங்க படிக்கட்டு இருக்குது. ரொம்ப நிறைய படிக்கட்டுகள்லாம் இல்லை. படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 படிக்கட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கட்டு 3-4 படிக்கட்டு வரும். அப்படி தான், ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பக்கத்துலேயே முடிஞ்சு போயிரு. பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் சின்ன மலை தாங்க. இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் வியூ அப்படியே நல்லா தெரியும் கோயிலுக்கு. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இங்கே ஒரு 2 சின்ன கோயில் இருக்குது. ஒன்று விநாயகர் கோயில், ஒன்று இடும்பர் கோயில்னு நினைக்கிறேங்க. அந்த கோயிலுக்கும் நம்ம போனோங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க. இது இடும்பர் கோயில்னு நினைக்கிறேன். பாருங்கள், அது விநாயகர் கோயில். அது நல்லா தெரியும். அங்கே கல்வெட்டு இருக்குதுங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த கல்வெட்டு பதிச்ச ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1949 வருஷம் கல்வெட்டு வச்சுருக்குறாங்க. அதை நாம் போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கோயிலோட முன்பகுதியில் படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறுறோங்க. இங்கெல்லாம் வந்து அந்த சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன் நடித்த படத்தோட காட்சிகள் எல்லாம் இங்கே இருக்குங்க. அப்புறம் அந்த சாம் நடித்த படங்க அதுவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கரடுகம்பத்தோட தூணில் விநாயகர் சிலை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. விநாயகர் சிலைங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் கீழே ஒரு விலங்கு சிலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலு. அதே முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகர் சிலைங்க. பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி போகிறோங்க. கோயிலுக்கு முன்னாடி நாம் கோயம்புத்தூர்லேருந்து 2 வீலர்லேயே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் கோயிலோட முன்பக்கத்துக்கு வந்துக்கிறோங்க. கதவு பாருங்க, அப்படிங்கப்போ கோயிலோட கதவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மண்டபத்துக்கு வந்து கோபுரத்துலேயே அப்படியே இருக்குதுங்க. கோயில் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். காம்பவுண்ட் சுவரெல்லாம் பாருங்கள் தெரியும். கோபுரம் பாருங்கள், கோபுரத்தோட இது கீழ் பகுதி. இப்போ நான் முனி அப்படியே கீழே வந்தோம்னா அந்த இடும்பர் கோயிலுமே அப்புறம் விநாயகர் கோயிலையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம இடும்பர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. ஐயோ, இது விநாயகர் கோயிலுங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த கல்வெட்டு பாருங்கள். ஸ்ரீ மகா கணபதி கோவில் திருப்பணி கைங்கரியத்திற்காக ஆர்த்தொழுவு கிராமத்தார்களால் நன்கொடையளித்தது ரூபாய் 5051 அப்படின்னு போட்டிருக்குதுங்க. பாருங்கள், 14/9/1949 அவனாசிபாளையம் புதூர் திருப்பணி தலைவர் சுப்பராய கவுண்டர் அவனாசிபாளையம் புதூர் அப்படின்னு போட்டிருக்குது. இங்கே போயிடுச்சுங்க. கல்வெட்டு நல்லா நிறுத்தி ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். இங்கேருந்து பாருங்கள், கோயிலோட ஃபுல் வியூ நல்லா தெரியும். இப்போ நாம் கோயிலோட கீழ்ப்பகுதிக்கு இறங்க போகிறோம். அந்த நேரத்தில் கீழே இருந்து வீடியோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஜம்முன்னு தெரியுது கோயில். பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், நம்ம கீழ்ப்பகுதியிலேருந்து விநாயகர் கோயிலேருந்து எடுத்தோம். இப்போ நாம் இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கினோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கட்டின அந்த கிணத்துக்கு சுற்றியும், அது கிணறா இல்லை அது ஊற்றான்னு தெரியல எனக்கு. ஆனால் சுற்றியுமே
சுவர் வச்சு காம்பவுண்டு மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அந்த கிணத்த தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். கிணறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குதுங்க, அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். விநாயகர் கோயிலுங்க. விநாயகர் கோயிலோட முன்பகுதி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நீ அடுத்தது நாம் அப்படியே அந்த கிணறை பார்த்துடலாம். கிணறை பார்த்துட்டு அப்படியே அந்த முன் மண்டபத்தை பார்த்துடலாம். பாருங்கள், இதுதாங்க அந்த கிணறா இல்லை ஊற்றான்னு தெரியல எனக்கு. பாருங்கள், சுற்றியுமே கல் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் கட்டின கல் சுவர் இது. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க, அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இது ஒரு மண்டபம். இது அந்த காலத்துலேயே கட்டியிருக்கிறாங்க மண்டபம். நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால் எங்களுக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.